மக்களே, இன்று நாம் திருக்குறள் 398ஆம் குறளை பார்க்கிறோம். இது திருக்குறளின் பொருட்பால் பகுதியில் உள்ள அரசியல் என்னும் இயலில் இடம்பெற்றுள்ள கல்வி அதிகாரத்தின் 8 குறள். ஒருமைக்கண் தான்கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமா புடைத்து. இந்த குறள் சொல்ல வருவது என்னவென்றால், ஒரு மனிதன் தனது சிந்தனையை ஒருமைக்கு இணைத்து தன்னையே கற்கும் முறையில் கல்வி பெறும்போது அதிர்ஷ்டமும் வாய்ப்புகளும் தானாகவே அவரை அணைத்துக் கொள்கின்றன. கல்வி என்பது வெளிப்புற கருவிகள் தேவைப்படாத உட்பகு துணை வலிமை. அது மனத்தின் ஒளியை பெருக்கி வாழ்க்கை எதிர்காலத்தை உருவாக்கும் சக்தியாகும். என் வாழ்க்கையில் இந்த குறளை எப்படி பயன்படுத்தலாம் என்று பார்க்கலாம். முதல் உதாரணம், நீங்கள் ஏதேனும் புதிய திறனை கற்க விரும்புகிறீர்கள் என்றால், விரிவான புத்தகங்கள் அல்லது ஆன்லைன் பாடங்களை தேடாமல் முதலில் உள்ள உழைப்பு மற்றும் சிந்தனை திறனை ஒருமையாக்கி நீங்கள் மனதில் உள்ள கேள்விகளை ஆழமாக ஆராயுங்கள். அதன் பின்னர் கற்றல் வேகம் அதிகரிக்கிறது. இரண்டாவது உதாரணம், ஒரு வணிகம் நடத்தும் போது மார்க்கெட்டிங் அல்லது நிதி மேலாண்மை போன்ற பல்வேறு பயிற்சிகளை எடுப்பதற்கு முன் உங்கள் வணிக நோக்கத்தை தெளிவாக வரையறுத்து அதற்கான மூல கோட்பாடுகளை தானாகவே புரிந்து கொள்கிறீர்கள். அப்போது பயிற்சிகள் உங்கள் வளர்ச்சியை வேகமாக்கும். இன்றைய காலம் தொழில்நுட்பம் மற்றும் தகவல்களின் பெருக்குடன் கல்விக்கு அணுகல் எளிதாக உள்ளது. ஆனால் அதே நேரம் மேலதிக தகவல் சிதறல் உள்ளது. இந்த குறள் எங்கள் மனதை ஒருமையாக வைத்துக்கொண்டு சுய கல்வி மூலம் தெளிவான பாதையை கண்டுபிடிக்க உதவுகிறது. அதனால் இன்று பிரச்சினை தீர்வு, புதிய யோசனை உருவாக்கம் அல்லது வாழ்க்கை திட்டமிடல் ஆகியவற்றில் நாம் சுய கற்றலின் வலிமையை பயன்படுத்த வேண்டும். இதை கடைசியில் சொல்ல வேண்டியிருப்பது, வரையறை இல்லா அறிவு மற்றும் முயற்சி கூட்டால் வாழ்க்கை முன்னேற்றம் மற்றும் மகிழ்ச்சி மக்களுக்கு கிடைக்கும். இந்த குறள் இதை அழகாக கூறுகிறது. ஒருமைக்கண் தான்கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமா புடைத்து. அடுத்த அதிகாரத்தில் மீண்டும் சந்திப்போம்.